விஜய் இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த எலெக்ஷன்ல கொடுப்பாரு அப்படின்றத மற்ற கட்சிகள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் விமர்சகர்கள், இந்த அரசியல் கணிப்பாளர்கள் சொல்லிட்டு ஒரு சில பேர் சுத்திட்டு போனாங்களா, அவனுக்கு கொடுத்த அந்த தப்பான ரிப்போர்ட் தான் விஜய் வந்துட்டு பயங்கரமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கான மிக முக்கிய காரணமே. ஆக்சுவலா இந்த கள நிலவரம் என்ன அப்படின்றத இந்த அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு ஓகே இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றத இவனுங்க வந்துட்டு ஆராயவே கிடையாது. சும்மா மேலோட்டம் 19 ஒரு நடிகன் தான்ப்பா, நடிகன்னா கூட்டம் வரதான் செய்யும், நடிகன்னா ஆளுங்க பார்க்க தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு 19 ரிப்போர்ட் தான் கொடுத்தாங்களே தவிர கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதே இவனுங்க சுத்தமா கணிக்கவே இல்லை. இங்க வெற்றியோ தோல்வியோ, ஆனா ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணல. இதுவே இந்த பல வருஷமா இந்த பரம்பரை இருக்கிற கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தான். அந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ற அளவுக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதை கொண்டு போய் அந்த கட்சிகிட்ட சேர்க்காது அந்த கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம். ஆக்சுவலா இந்த கணிப்பாளர்லாம் என்ன நினைச்சிட்டானுங்க அப்படின்னா, விஜய் வந்து ரஜினி கூட கம்பேர் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலா இப்ப ரஜினியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருந்தாரு. அவரும் வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு நான் வந்து இதோ கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு. ஆனா கட்சி ஆரம்பிக்கல பாத்தியா, அந்த மாதிரி இருந்தாலும் காலியாடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாரு. நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சா மாநாடு போட முடியுமான்னு கேட்டா மாநாடு போட்டா அப்படின்னாரு. சரி மாநாடு நீ போடலாம், ஆனா வந்துட்டு பிரச்சாரத்துக்கு போக முடியுமா, பிரச்சாரத்துக்கு போக முடியும் அப்படின்னு காமிச்சாரு. சரி நீ பிரச்சாரத்துக்கு போலாம்பா, 234 தொகுதியிலும் உனக்கு முதல்ல நிக்கிறதுக்கு கேண்டிடேட் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா 234 தொகுதியும் கேண்டிடேட் நிக்க வச்சாரு. அதே மாதிரி சரி ஓகேப்பா 234 நிக்க வச்சிட்ட, பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டானுங்க. மத்த கட்சியில இல்லாத அளவுக்கு டிவி கேக்கு பாத்தீங்கன்னா அவன் விடிய காத்துட்டு இருக்கிறான், அவன் இந்த இடத்தோட நவுறவே மாட்டான் அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு கவனமா இருந்தா அந்த பூத்துல செயல்பட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க கணிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி இந்த ட்ரெஸ் கோடு, பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா, கேண்டிடேட் உன்கிட்ட இருக்காங்களா அப்படின்னு கேட்ட நிலைமை மாறி இன்னைக்கு குடும்பமா கும்பலா வந்து ஒரே யூனிஃபார்மா வந்து அந்த வாக்கு செலுத்தினது இருக்குல்ல, அதுதான் இவனுங்க வந்துட்டு பயங்கர ஷாக் ஆனது. ஆக்சுவலா நீங்க என்ன நினைச்சானுங்கன்னா, ரஜினி எப்பேற்பட்ட ஸ்டார், அவரே வந்து சொல்லிட்டு அப்புறம் ஜகா வாங்கிட்டு போட்டாரு, இந்த ஆள் எங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சால, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆளானப்பட்ட விஜயகாந்தே அடிச்சு நவுத்தி விட்டோம், இவெல்லாம் எந்த மொழிக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா இங்க இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டியே மொத்தமா வேறையா இருந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, விஜய்ன்ற ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா ஒரு சொகுசான ஆளு, அந்த ஆள் பாத்தீங்களா நீங்க பாருங்க ஒரு நடிகை, அந்த நடிகை மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் பண்றப்பல அவர் வந்து இறங்கி வரணும்ப்பா, இறங்கி வந்துதான் அரசியல் பண்ணணும், இந்த ஆள் மேல இருந்து அரசியல் பண்றான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இவனுங்க பேசிட்டு இருந்து. ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, விஜய் இந்த எலெக்ஷன்ல பண்ணது ரிவர்ஸ் ஃபார்மேட். பொதுவா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் இது, என் கட்சி இது, என் கொள்கை இது, நான் வந்தா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட பேசி அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட போய் அணுகி அவங்க வீட்டுக்குள்ள ஒருத்தரா மாதிரி இந்த வாக்கு கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா விஜய் இந்த எலெக்ஷன்ல பண்ணது அப்படியே ரிவர்ஸ் ஃபார்மேட்.